கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய திரும்புவோம். லூக்கா 18வது அதிகாரம், லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். பாருங்க, இன்னைக்கு நிறைய பேர் ஏன் ஜனங்கள் ஜெபிப்பதில்லை அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் போன வாரமே எடுத்தேன், ஒரு உறவுக்குள்ள ஜெபிப்பது எப்படி, அந்த உறவு எப்படி இருக்குது. ஆனால் போன வாரம் சொல்லியிருந்தேன், ஏன் சில ஜனங்கள் ஜெபிப்பதில்லை, அதை குறித்து அடுத்த வாரம் பேசுவோம்னு சொன்னேன். இதை இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். பாருங்க, why people don't pray, ஏன் ஜனங்கள் ஜெபிக்க முடியாத காரியங்கள், ஏன் அவங்களால சில நேரங்கள் ஜெபிக்க முடியல. சில பேர் பாருங்க ஜெபிக்கிறதே நிறுத்திட்டாங்க. ஏன் அந்த மாதிரி காரியங்கள் என்ன, வேதத்திலிருந்து இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு 5 காரியங்களை பார்க்க போகிறோம். ஏன் ஜனங்கள் ஜெபிப்பதில்லை, என்ன காரணம், அந்த 5 காரியங்கள் அப்படின்னு பாருங்க. இங்க முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். இங்க இயேசு சொல்றாரு சோர்ந்து போகாம ஜெபம் பண்ண வேண்டும். அப்புறங்க, அப்ப ஜெபத்துல சில சோர்வுகள் உண்டாகுது என்பதை இங்க ஆண்டவர் திட்டமாக காண்பிக்கிறத பார்க்கிறோம். நிறைய பேர் பாருங்க ஜெபிக்கிறது, எப்படி ஜெபிக்கிறது பாருங்க, ஜெபிக்கிறது சில பேருக்கு என்னன்னே புரியல. அதனாலதான் இந்த ஜெபத்தை குறித்து நாம் எடுக்க ஆரம்பித்தோம். ஜெபம் என்பது இப்படி வல்லமையான சக்தி, ஜெபம் என்பது தேவனுடைய உறவு. பாருங்க, ஜெபத்தில் எப்படியெல்லாம் கேட்கும்போது தேவன் நம்மள்கிட்ட பதிலை பெற்றுக்கொள்கிறோம், எப்படி கேட்க வேண்டும் என்பதை குறித்து பேசணும். சரி, இதெல்லாம் பார்த்துட்டோம். ஏன் ஜெபிக்க முடியல சில பேரால் அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு சில நேரங்களில் சோர்வுகள் உண்டாகிறதுனால என்ன பண்ண முடியல, ஜெபிக்க முடியாம போகுது. ஆனால் வேதம் சொல்லுகிறது சோர்ந்து போகாமல். அப்போ சோர்வுக்கு உண்டான காரணங்கள்லாம் என்னென்ன இருக்கும் வேதத்தின் அடிப்படையில் பாருங்க. நிறைய பேர் ஏன் ஜெபிக்க முடியல, ஜெபிக்கணும்னு சில பேருக்கு ஆசையாக இருக்குது, ஜெபிக்க முடியும். சில பேருக்கு பாருங்க ஜெபமே வேணான்னு சொல்கிறாங்க. ஏன்? அதனாலதான் ஒரு சில கூட்டம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது பழைய பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் சில காலங்களில் சில கூட்டங்கள் இருந்துச்சு. அது என்ன சொல்லுச்சு அப்படின்னா, ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இயேசு உயிர்த்தெழுந்துட்டாரு, எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், அவரே செஞ்சு முடிப்பார்னு ஒரு சில கூட்டம் சொல்லுச்சு. இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, நான் ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் அவர் பார்த்து எல்லாத்தையும் செய்ய மாட்டாரா பாருங்க. இன்னைக்கு இந்த கூட்டம் இருக்குது. இன்னைக்கு சில மக்கள் எப்படி இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் எப்படி இருக்குதுன்னா, நான் பெரிய விசுவாச வீரனாக்கும், எப்போ வேணுமோ அப்போ மட்டும் ஜெபிச்சுக்கிறேன் நான். பாருங்க, இது வேதத்தின் அடிப்படையில் பொருந்தாத காரியம். இன்னும் சில எக்ஸ்ட்ராடினரி பீப்புள் இருக்காங்க. அவங்க எக்ஸ்ட்ராடினரி பீப்புள். அவங்க எப்படின்னா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணும் ஜெபிக்கணும், காலையில் ஜெபிக்கணும், ஜெபிக்கணும், நைட்டு ஜெபிக்கணும், அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும், ஜெபிச்சு கொண்டே இருக்கணும். கரெக்டாக சொல்லியிருக்காரு பாருங்க. அதுவும் எக்ஸ்ட்ராடினரியாக போகிற ஒன்று. இன்னும் சில குரூப் இருக்குது, ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாத்துலேயும் ஜெபம் 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 ஜெபம். அப்போ சரியான ஜெபத்தை நாம் கற்றுக்கொண்டால் நம்முடைய வாழ்க்கை சரியா இருப்பாங்க. அப்போ ஜெபிக்க முடியாது. சில பேர் பாருங்க, இதையே நிறைய பேருடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிட்டாங்க, அதை பார்த்து 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 சில பேர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஜெபிக்கிறதே இல்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இங்கே ஜெபிக்கிறீங்க எனக்கு தெரியல. ஆனால் இதை கேட்டதுக்கப்புறம் ஒரு சில காரியங்கள் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிப்பீர்கள் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். அதில் ஜெபம் என்பது முக்கியமான ஒன்று. பாருங்க, நாங்கள் என்னங்க எதுக்குங்க ஜெபிக்கணும்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசுவே சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. ஏனென்றால் ஜெபத்தில் வல்லமையான காரியங்களை தேவன் வைத்திருக்கிறாரு. அதுக்கு தடையாய் சில காரியங்கள் வருகிறது. அதனால பாருங்க, மக்கள் இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்க மறந்துடுறாங்க. என்ன காரியம் ஒன்று உண்டாய் பார்க்கணும். முதலாவதாக என்ன காரியம் அந்த ஜெபிக்க விடாமல் தடையா இருப்பது அப்படின்னா, முதலாவது பிசாசானவன் எப்பொழுதும் பாருங்க ஒரு தடையை உண்டு பண்ணுகிறவனா இருக்கிறான். முதல் காரியம், பிசாசு பாருங்க எப்பொழுதும் ஒரு தடையை உண்டு பண்றான். தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இருக்கிறோம் பாருங்க, தேவனை போலவே சில மருவம் ஆகிக்கிட்டே வருகிறோம். ஆனாலும் பாருங்க, அவர் நம்முடனே ஜெபிக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுறாரு. பாருங்க, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறோம், அவரோடு சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படுறாரு. இதை என்ன பண்றான் பிசாசு, அவர்கிட்ட நெருங்கினா தானே நீ என்ன பண்ண முடியும்,
ஜெபிக்க முடியும் அப்படின்றனால அவனை விட்டு என்ன தூரப்படுத்தணுமோ அந்த வேலைகளை எல்லாம் இடையூறை கொண்டு வருகிறவன் பிசாசா இருக்கிறான். வேதமாக தான் போதிக்கிறது. ஆதாம் பாருங்க, முதல்ல படைக்கப்பட்ட நாள்ல இருந்து தேவனோட ஒரு உறவுக்குள்ள இருந்து வசிக்கிறோம். ஆனா அந்த உறவு எப்ப இதாச்சுன்னா, பிசாசினுடைய வார்த்தையை கேட்டதுக்கு அப்புறம் அவனை பாருங்க, எப்பொழுதும் ஒன்றோடு இருந்த ஆதாம் ஒளிந்து கொண்டான். அவரை விட்டு அப்படின்னு போட்டுருக்குது, அவரை விட்டு ஒளிந்து. அப்ப என்னத்தை விட்டு போறது? அவருடைய பிரசன்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா, ஜபத்துல தான் தேவனோடு உள்ள உறவு இருக்குது. இவன் பாருங்க, விட்டு ஒளிந்து கொண்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் வராம போயிட்டாரா? நிறைய பேருடைய யோசனை தெரியுமா, நான் ஜெபிக்கிறேன்னா ஆண்டவர் வர மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாரு. இல்ல, ஆண்டவர் உங்களை தேடிக்கிட்டு இருக்காரு. ஆதாம் போய் ஒளிஞ்சுக்கிட்டா, ஆனா இயேசு வராரு. அதுதான் பாருங்க ஒரு உறவு. அந்த உறவு, அவரும் உறவுகள் ஆசைப்படுறாரு உங்களோட சேர. அதான் ஜபத்துல ஒரு நல்ல உறவு காத்து கொண்டு இருக்கிறது. நிறைய பேர் பாருங்க, ஜபம்னா என்னங்க? முதல்ல ஜபம்னா என்னன்னா ஜெபிக்கிறதுங்க. ஜெபிக்கிறது இல்ல, ஒரு நல்ல உறவு தான் ஜபம். பாருங்க, நீங்க கணவன் மனைவி புதுசாக கல்யாணம் ஆகுறாங்க, அதுக்கு முன்னாடி வேறு வேறு பக்கம் இருக்கிறாங்க. ஆனா நல்ல ஒரு உறவுக்குள்ள வந்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் நீ எங்கேயும் போறதா, ரெண்டு பேரும் போறது எல்லாம் பாருங்க, ஒரு என்ஜாய் பண்றது. பாருங்க, உலகத்துல உள்ள சில காரியங்கள், அவங்க எங்கெங்கேயோ போறாங்க, துணி எடுக்க போறாங்க. பாருங்க, எல்லாம் ஒரு உறவுக்குள்ள இருக்கிறாங்க, ஒன்றோடு ஒன்று. அதே போல என்ன பண்றாங்க, வெறும் கணவன் மட்டும் ஆசைப்படல, மனைவியும் ஆசைப்பட வேண்டும். அப்பொழுது அந்த உறவு நல்ல உறவா இருக்கும். பாருங்க, வெறும் மனைவி மட்டும் ஆசைப்பட்டு கணவர் பாருங்க ஆசைப்படாம இருக்கும் பொழுது அந்த உறவு நல்லா இருக்காது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, இது அதை காட்டிலும் மேன்மையான ஒரு உறவு, தேவனுடைய பிள்ளைகளா இருக்கின்ற உறவு. பாருங்க, அப்ப இந்த உறவுல நம்ம ஜெபிக்கிறத காட்டிலும் அவர் ஜெபிக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாரு. நீங்க அவரோட சேர்ந்து ஜெபிக்க அவர் ரொம்ப ஆசைப்படுறாரு. இப்ப நம்மிடத்திலிருந்து தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள பாருங்க, ஜெபம் ஒரு முக்கியமான காரியமா இருக்கிறது. தேவனிடத்தில் உள்ள வல்லமையை பெற்றுக்கொள்ள அதை தடுக்கிறதுக்கு இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான், செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு காரியம் பாருங்க, ஏதோ ஒரு சில இடத்துல ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு ஷாக் அடிக்குதுன்னா என்ன பண்ண முடியும்? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண மாட்டீங்க, தேய்க்க மாட்டீங்க. என்ன பண்ணுவீங்க, ஃபுல்லாத்தையும் டிஸ்கனெக்ட், அந்த போர்டுல இருந்து என்ன பண்ணணும், எடுத்தாதான் அது அப்படியே பாருங்க, ஏதோ ஒரு ஷாக் அடிக்காது அடிக்காது. அது போல பாருங்க, பிசாசு நம்மளை மொத்தமா என்ன பண்றான், டிஸ்கனெக்ட் பண்றதுக்கு என்ன பண்றான், சில காரியங்களை இடையூறு பண்றான். அவன் என்ன பண்றான், ஏதோ ஒரு காரியங்களை, ஏதோ ஒரு பெரிதான பிரச்சனையை கொண்டு வரான், போராட்டத்தை கொண்டு வரான், எதிர்பார்க்காத திருப்பங்களை கொண்டு வந்து வாழ்க்கையில வைக்கிறான். பாருங்க, அப்படி என்ன நடக்குதுன்னா, நம் தேவனிடத்துல ஜெபம் பண்ணாம போயிடுவோம். அந்த ஒரு பவர் சோர்ஸ்ல இருந்து பாருங்க, எத்தனை பேர் நீங்க நான் சொல்றது உண்மை நினைக்கிறீங்க? ஒரு பிரச்சனை வரும்போது எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவோம்? ஜெபம்ன்றது ஒரு சோர்ஸ். பாருங்க, அப்பையும் ஜெபிக்கிற மனுஷனால தோல்வின்றது இருக்காது. பாருங்க, அதனாலதான் ஒரு சோர்ஸ், அதுல இருந்து பிடிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இவனுடைய ஜெபம் எப்படி இருக்கும்? அயன் பாக்ஸ் வச்சு அப்புறம் அயன் தேய்ச்சாலும் சுருக்கங்கள் போகுமா? போகவே போகாது, ஒண்ணுமே இருக்காது. பாருங்க, அது மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வரான். ஆனா பாருங்க, அதை என்ன பண்ணலாம், சரி பண்ணலாம். அந்த ஷாக் அடிக்குது, ஏதாவது இது பண்ணா பாருங்க, அதை ஏதோ செலட்டை போட்டு ஒட்டி என்ன பண்ணலாம், அதை ஏதாவது திரும்ப புது வயரை மாட்டி நீங்க திரும்ப சோர்ஸ் கனெக்ட் பண்ணி பாருங்க, அயன் பாக்ஸ் ஜோரா அயன் பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பாருங்க பிரச்சனைக்கு வரும் பொழுது சோர்ஸ் எடுக்கணும்னு அவன் பார்க்கிறான். ஆனா அந்த சோர்ஸ் ஜெபம் என்பதை நீங்கள் மறந்து விடவே கூடாது. அவன் டைரக்டா கனெக்ட் பண்றதுல இருந்து பாருங்க டிஸ்கனெக்ட் பண்ண பார்க்கிறான். பிசாசுடைய பெரிய ஆயுதம் என்னன்னு தெரியுமா? ஒரு டிஸ்ட்ராக்ஷன். ஏதாவது ஒரு காரியத்தை சின்னதாக காமிச்சு தேவனிடத்திலிருந்து உங்களை என்ன பண்றது, பிரிக்கிற அனுபவத்தை எனக்கு கொண்டு வர நினைக்கிறான். பாருங்க, அப்ப பிரேயரை தடுப்பது தான் பிசாசினுடைய முதல் லட்சியம். அவன் எதைத்தான் பாருங்க இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறான் வாழ்க்கையில. அதனால பாருங்க, ஒரு சின்ன பிரச்சனை வந்தோடனே என்ன பண்ணக்கூடாது, ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஒருவேளை நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கலாம் இத்தனை காலங்கள், சில காரியங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருக்கிறீங்க, இதெல்லாம் மாறுமா மாறாதா பாருங்க, அது நமக்கு தேவையில்லை. ஆனா நான் ஜெபிக்கிறேன், ஆனா தேவன் என்ன பண்றாரு, அதுக்கு பதில் கொடுப்பார், அவர் வழி நடத்துவார் சரியா. பாருங்க, அதனாலதான் நம்ம ஒரு முடிவு எடுக்க, ஆண்டவரே நீங்க முடிவெடுங்க, ஒரு முடிவு, நீர் வழி நடத்தும் ஆண்டவரே, நான் என்ன பண்றேன், பின்னாடி வரேன், நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை நான் செய்கிற ஆண்டவரை சொல்லி கர்த்தர் பின்னால போகும் பொழுது பாருங்க, அவர் காரியங்களை சரியான பதில நம்மளை வழி நடத்துவார்.
வேணும்னா வைப்பார் பாருங்க, சில வேண்டாத காரியங்களை உணர்ந்து பிரிப்பார் பாருங்க. அந்த காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் சில காரியங்களை பொறுமையுடன் காக்க செய்வார். சிலருக்கு அதனால தான் ஜெபம் பண்ண வேண்டும் பாருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தானியேல் மனுஷன் பாருங்க, பைபிள ஒரு வார்த்தை போட்டுப்பட்டிருக்குது, பைபிள வாசிக்கலாம். ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள் தானியேல் ஜெபிக்கிற மனுஷன். அதனாலதான் அவனை தடுப்பதற்கு பாருங்க, அந்த ஜெபத்தை தடுப்பதற்கு பிசாசு பாருங்க, அந்த ராஜா முறம் அவன் வரான் பாருங்க. அந்த ராஜா என்ன பண்றான், ஜெபம் பண்றதெல்லாம் நிறுத்திடணும், இனிமேல் என்ன பண்ணணும், இதைத்தான் சேவிக்கணும்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறான். ஆனா பாருங்க, ஆனா தானியேல் முற்றிலும் நல்லா ஜெபிக்கிற மனுஷன், 3 வேளை ஜெபிப்பான் என்று வேதம் திட்டமா போதிக்கிறது. ஆனா இந்த கட்டளைக்கு எல்லாரும் கீழ்படுகிறாங்க. ஆனா சோர்ஸ் பிடுங்கணும்னு பாக்குறான் பாருங்க பிசாசு, ராஜா மூலமா வரான். ஆனா இவன் என்ன செய்யறான், அந்த கெவி பக்கமா திரும்பி பாருங்க, அந்த ஜன்னலை என்ன பண்றான், பலகனி வெளியே திறந்து. அன்னைக்கெல்லாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சாலமோன் கட்டில் தேவாலயம் அங்கே இருக்கும், அந்த தேவாலயத்துக்கு நேராக தான் என்ன பண்ணணும், எப்பவுமே ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். இன்னைக்கு பாருங்க, அந்நியான மக்கள் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு திசைக்கு நேராக என்ன பண்றாங்க, ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, அன்னைக்கு சாலமோன் கட்டின தேவாலயத்தின் பாருங்க, எங்க இருந்தாலும் அந்த திசைக்கு நேராக என்ன பண்ண வேண்டும், மக்கள் ஜெபிக்க வேண்டியது அவசியம் இருக்கு. ஏன்னா அங்கதான் தேவாலயம் இருந்துச்சு அன்னைக்கு பாருங்க, அதுதான் அவங்களுடைய ஜெபிக்கிற ஒரு இடம் பாருங்க. அதனால அந்த பக்கம் திரும்பி ஜெபம் பண்ண வேண்டும். 3 வேளை தானியேல் ஜெபம் செய்தான் என்று நாம் வாசிக்கிறோம். அப்ப பாருங்க, ஒரு பிரச்சனையை பிசாசு உள்ள கொண்டு வரான் பாருங்க. தேவனுடைய வீடு, அதான் பாருங்க சபை. இப்ப ஜெபத்தை கேட்கிறார் தேவன் பாருங்க. கண்டிப்பாக ஒரு சந்திக்கிற இடம் சபை. அதனால சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள், இதையெல்லாம் கேட்க வேண்டும். தானியேல் அன்னைக்கு பாருங்க திறந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். சில பேர் அதை பார்த்துட்டு என்ன பண்றாங்க, ராஜாட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பாருங்க, நீங்க இப்படி ஒரு கட்டளை போட்டீங்க, அவன் என்ன பண்றான், கட்டளையெல்லாம் மீறி அவன் ஜன்னல்கள் வழியா என்ன பண்றான், தேவாலயத்திற்கு நேராக நின்று ஜெபம் பண்றான். நீங்க சொன்னீங்க ஜெபமே பண்ணக்கூடாது, ஆனா அவன் 3 வேளை ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான் ராஜாவே அப்படின்னு பாருங்க. ஆனா அவன் என்ன பண்றான், ஒரு இந்த கோழி மூற்ற வேலைன்னு சொல்லுவாங்க பாருங்க சில பேர், அந்த மாதிரி கோழி மூட்டு விட்டாய் பாருங்க 2-3 பேர் பாருங்க. ராஜாக்கு வேற ஒன்று, ஆனா ராஜா வந்து தானியேலை நேசிக்கிற ஒரு மனுஷன். ஆனா பாருங்க, இவங்க பேசுறத வச்சுக்கிட்டு என்ன நடக்குதுன்னா, அவனை தூக்கி என்ன பண்ணுங்க, சிங்க கபில போடுங்க. சிங்க கபில தூக்கி போட்டார்கள் பாருங்க. தரியு அவன் பேர், ராஜாவோட பேர் என்ன, தரியு. பாருங்க அவன் பாருங்க தூக்கி போட்டான். தூக்கி போட்டோடனே சிங்கம் கடிச்சு பதறிடுச்சா? பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. நல்லா கவனிங்க, பிரச்சனை வந்துச்சா? வந்துச்சு. ஏன்? ஜெபிக்கிற மனுஷனுக்கு பிரச்சனை இல்லாமல் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிரச்சனை வரும். என்ன பாஷ, பிரச்சனை வருமா? வரும். நல்லா ஆனா கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா திரும்ப என்ன பண்ணாங்க, பிரச்சனை வரும்னு மண்டையில பதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பதிக்க கூடாது. பிரச்சனை வரும் அப்படின்னு நிறுத்துங்க. எதை பதிக்கணும் அப்படின்னா, எதை பதிக்கணும், தானியேலை தூக்கி உள்ள சிங்க கபில போடுறாங்க. சிங்கங்கள் பசியோடு இருக்குது. ஆனா பாருங்க, தானியேல் ஜெபிக்கிற மனுஷன். ஜெபிக்கிற மனுஷனை எந்த பிசாசும் தடை பண்ண முடியாது. எல்லாம் சொல்லுவான், ஜெபிக்கிற மனுஷனை எந்த பிசாசும் தடை பண்ண முடியாது. அதனால எபிரேயர் 11 விசுவாசத்தின் மார்க்கத்தால் எழுதப்பட்டிருக்குது, விசுவாசித்தவர்கள் சிங்க கெபியிலேயே வாயை அடைத்தார்கள் என்று அந்த வேதவசனம் அப்படி போட்டிருக்குது. அப்ப யார் அடைத்தது? அழகா கவனிக்கணும், யார் அடைத்தது? தானியேல் ஜெபிக்கிறான். யாரு அடைத்தது அப்படின்னா, வாய தூதர்கள் அடைத்தார்கள். அப்ப தானியேல் அங்க போய் என்ன பண்றான், என்ன சொன்னவனா இருந்தா, அதென்ன விசுவாசித்தவர்கள் அப்படின்னு போட்டிருக்குது. என்ன விசுவாசிச்சா என்ன? அப்ப என்ன ஒரு நடந்திருக்கு பாருங்க, குகைக்குள்ள தானியேலுக்குள்ள என்ன நடந்துச்சு. அந்த தானியேல் சிங்க கபிக்குள்ள விழுந்து ஏதோ நான் பண்ணியிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறான் பாருங்க, ஏதோ சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, எபிரேயர் 11 எழுதிட்டு விசுவாசித்தவர்கள்னால் சிங்க கபியின் வாயை கட்டினார்கள் அப்படின்னு. அப்ப அடைத்தார்கள்னா தேவ தூதர்கள் அடைத்தார்கள் சொல்லி தானியேல் எழுதப்பட்டிருக்கு. அப்ப தேவ தூதர்கள் வாய் அடைக்கணும்னா விசுவாசத்துல தானியேல் என்ன பண்ணியிருக்கணும், ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும். அழகா கவனிங்க. அதனாலதான் தானியேல் ஜெபத்தின்
பாருங்க, மனுஷன் வல்லமையுள்ள காரியங்களை என்ன பண்ணுகிறான்? பேசுகிறான். தானியேல் பேசுகிறான், தூதர்கள் கட்டினார்கள். இதாங்க நடந்தது பாருங்க. போனோடனே பாருங்க, சிங்கத்தை விட தூக்கி போட்டோடனே சிங்கத்தை பார்த்து சொல்றான், அவன் ஜெபிக்கிற மனுஷன் இயேசுவின் நாமத்தினால் என்ன பண்ற, உன் வாயை கட்டப்படுவதாக. பாருங்க, ஒரு விசுவாசத்தில் அவன் சொல்றான் பாருங்க. ஏனென்றால் ஜெபிக்கிற மனுஷனை எதுவும் என்ன பண்ண முடியாது, தடை பண்ணவும் முடியாது, அவனை அழிக்கவும் முடியாது. அவன் தானியேல் என்ன சொல்லியிருக்கிறான்? விசுவாசத்தில் பேசியிருக்கிறான், சிங்கத்தின் வாய்களை கட்டுகிறேன். பாருங்க, அவன் சொன்ன உடனே தேவ தூதர்கள் வந்து என்ன பண்றாங்க? அந்த வாயை கட்டுறாங்க. கட்டுன உடனே பாருங்க, சிங்கங்கள் அவனை ஒன்றும் சேதப்படுத்தலை. அதான் பாருங்க, ஜெபத்துல பிசாசு கொண்டு வர தடைகளை காட்டினோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஒருவேளை பாருங்க, முதல் பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சிச்சு, ஜெபம் பண்றனால ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அதை விடணும்னு சொன்னான், அவன் விட மாட்டான் பாருங்க, பிரச்சனை அங்கிருந்து தொடருது. ஒரு பெருசா எங்க வருது? தானியேல் பாருங்க எங்க கொடுக்குறான்? சிங்க கவிக்குள்ளே போயிட்டான் பாருங்க, பிரச்சனைக்கு கூட கீழே வரைக்கும் போயிட்டான். ஆனா அங்கேயும் போய் ஜபத்தை விடலை. இதான் இன்னைக்கு பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, பிசாசு கொண்டு வர இடைஞ்சல காட்டிலும் கர்த்தர் அவருடனே சேர்ந்து நடக்கிற உறவு, அந்த ஜபம்ன்றத விடவே கூடாது. பாருங்க, அவன் சொன்ன நாள் என்ன நடக்குது? சிங்கத்தின் வாயை கட்டப்படுது. ஆனால் தரியராஜ் அவரா, தானியேலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரான்னு கேட்டுக்கிட்டே வரான் பாருங்க. கேட்டுக்கிட்டே வரும் பொழுது தானியேல் சொல்றான், ஆராதிக்கிற என் தேவன் என்னை தப்புவித்தார் எஜமானே அப்படின்ற பாருங்க. நிறைய அவன் மேல ஒரு பாசம் இருக்கு பாருங்க. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, விசாசு சில போராட்டங்களை கொண்டு வந்தாலும் ஜெபிக்கிற மனுஷனா நீங்க இருக்கணும். ஜெபிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா காரியங்கள் மாறுதலாய் முடியும். அவன் கட்டளை இட்டான் பாருங்க, அதை பாருங்க தேவ தூதர்கள் அதை செயல்படுத்தினார். அப்ப முதலாவது பிசாசு ஒரு தடையா இருக்கிறான் ஜெபத்துக்கு. ரெண்டாவது என்ன தடை இருக்குன்னா, விழுந்து போன பாவங்கள் நல்ல தடை இருக்குது பாருங்க ஜெபத்திற்கு. என்னன்னா பாருங்க, கர்த்தர் சொன்னாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் சொன்னாரு. ஆனா மாம்சத்தில் இருக்கிற வீழ்ச்சி என்ன பண்ணுது? நம்மள தூங்குறதுக்கு பிரயாசப்படுது, தூங்க வைக்கிறதுக்கு பாருங்க பிரயாசப்படுது. அதான் பாருங்க, ஆதாம் பாவத்தில் நிமித்தம் பாருங்க தேவனிடத்தில் பாருங்க ஒரு உறவுல இருந்த மனுஷன் பாவம் செய்த உடனே என்ன நடக்குது? தூரத்துல போயிட்டான் பாருங்க. இந்த தூரத்துல போகும்பொழுது அந்த உறவு என்ன பண்ணுது? அங்க வந்து கட்டாகும். ஆனா தேவன் உறவுக்காக மறுபடியும் தேடி வராரு. ஆனா இவன் என்ன பண்ண முடியல? ஆதாம் உறவுக்குள்ள திரும்ப போக முடியல பாருங்க. ஏன்? அவன் ஒளிந்து கொண்டான் என்று வேதம் பதிக்கிறது. அப்ப நேச்சுரலா ஒரு மனுஷன் ஜெபிக்காத மனுஷனா தான் இருக்கிறான். நேச்சுரலா பாருங்க, நீங்க மனுஷன் ஜெபிக்கிற மனுஷனாவா இருக்கிறான்? ஜெபம் என்பதை தெரியாம இருக்கிறான், ஜெபத்தை குறித்து கற்றுக்கொள்றான், ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆனா மனுஷன் பாருங்க நேச்சுரலா ஜெபிக்க விடாம இருக்கிறான், ஜெபிக்க முடியாம இருக்கிறான். ஏன்னா இந்த சில காரியங்கள்னால தான். ஒன்று பிசாசு கொண்டு வர பிரச்சனை, ரெண்டு விழுந்து போன சுபாவங்களால வர பிரச்சனை பாருங்க. அப்ப பாவம் பாருங்க ஒரு மனுஷனை ப்ரேயர்லெஸ்ஸா வாழ்வது மாதிரி ஆக்கிட்டு பாருங்க. அவனை ஒரு பாவம் ப்ரேயர் பண்ண விடாம அவனை பின்னோக்கி இழுக்க ஆரம்பிக்கிறது. அப்போ பாவத்துல பாருங்க ஜெபத்தை ஒரு மனுஷனால தொடர்ந்து பண்ண முடியாம போகுது. ஜெபிக்கிற மனுஷன் பாருங்க பாவத்தை ஸ்டாப் பண்ண முடியும். எந்த மனுஷன் ஜெபிக்கிறானோ அந்த மனுஷன் பாவத்தை ஸ்டாப் பண்ண முடியும். நிறைய பேர் சொல்றாங்க பாவத்தை ஸ்டாப் பண்ண முடியல, என்னால் பாவத்தை விட முடியல. ஏன் விட முடியலன்னா, வெள்ளிக்கிரம் சொல்வார் அடிக்கடி, ஒரு மனுஷன் கர்த்தரோடு உள்ள உறவுல ஜெபிக்கிற மனுஷனா இருந்தானா அவனால் அந்த பாவத்தை ஈஸியா விட முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் ஜெபிக்கிற மனுஷனா, ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அப்ப ஜெபம் பாருங்க நம்முடைய வாழ்க்கையை ஒரு ஜெப வாழ்க்கை வாழ்வதற்காக மனிதனாக இன்னைக்கு தேவன் என்ன பண்றார்? நம்மளை உண்டாக்கி இருக்கிறார். அதனாலதான் ஒரு ஜெபம் பண்ணுகிற மனுஷனா நம்ம இருக்க வேண்டும். பாருங்க விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம் எப்படி இருக்குதுன்னா, காலையில இப்போ ப்ரேயர் வைக்கிறோம், எத்தனை பேர் எந்திரிக்க முடியுது அப்படின்னு தெரியல. பாருங்க எந்திரிக்க முடியாம என்ன பண்ணுது? சில நேரங்கள்ல தூங்கணும்னு நினைக்குது பாருங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, கொஞ்சம் தூங்க நல்லா இருக்குமே, நம்மளுக்கு என்னைக்கு தான் கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது, இதுக்கு போய் நம்ம இதுக்கு போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம போய் கொஞ்ச நேரம்
தூங்குவோம் அப்படின்னு சொல்லி பிசாசுடைய எண்ணங்கள் பாருங்க வருது. இன்னொன்று என்ன வருது, உள்ள இருந்து அந்த சுவாபங்கள் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்ப நம்ம என்ன சொன்னோம், இதை காட்டிலும் பெரியது தேவனுடைய வார்த்தை. நான் அதுக்கு போறேன், தேவனுடைய உள்ள உறவுக்கு நான் செல்ல போகிறேன். அதான் பாருங்க, பிசாசு ஜெபம் பண்ண விடாம தடுக்கிற காரியத்துல இது ஒண்ணு பாருங்க, இந்த விழுந்து போன சுவாபங்கள் பாருங்க. நேச்சுரலா ஒரு மனுஷன் ஜெபிக்காம இருக்கிறான், அந்த ஜெபிக்காம இருக்கிறனால பாருங்க ஜெபம் அவனுக்கு பண்ண முடியாம போகுது பாருங்க. சில பேர் பாருங்க ஜெபிங்கன்னு சொன்னா நம்ம, நீங்க ஜெபிங்க நாங்கள் பார்த்துக்கிறோம், நீங்க ஜெபிங்க, ஏங்க எவ்வளோ நாள் சர்ச்சுக்கு போறேன், ஜெபிங்க இருக்கட்டுங்க, பரவாயில்லைங்க, நான் ஜெபிச்சாரேன், நீங்க ஜெபிங்க. ஏன்னா மனுஷனுக்கு ஜெபம் என்றால் என்னன்னு புரியல, ஜெபத்தின் வல்லமையை புரிந்து கொள்ள முடியல. மூன்றாவது, நானா ஏன் ஜெபிக்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏனென்றால் ஜெபிக்கிற மனுஷனுக்கு பதில் கண்டிப்பாக இருக்கிறது. அதனால வேதம் போதிக்கிறது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் அவன. அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஜெபம் பண்ணுகிற மனுஷன் விசுவாசிக்கிற மனுஷன். அதனால பாருங்க, விசுவாசம்னா என்ன இருக்குது, வாயில மட்டும் பேசுறது இல்ல, ஜெபத்தின் மூலம் விசுவாசத்துல வர வேண்டும். தானியேல் போனா பாருங்க, சிங்கக்கேவில போட்டாலும் பாருங்க அங்க ஜெபம் பண்றான் பாருங்க. தானியேல் விசுவாசத்துல ஜெபம் பண்றான். சிங்கத்தின் வாயின் கெவிகள் என்ன பண்றாரு ஆண்டவர், சிங்கத்தின் வாயை கற்றார். ஆனா அடுத்த பாருங்க, எவன் கோழி முட்டுறானோ அவனை பாருங்க ராஜா என்ன பண்றான், திரும்பவும் தூக்கி உள்ள போடுறான். போடுறதுக்கு கீழே விழுறதுக்கு முன்பாகவே சிங்கங்கள் அவனை பீறி போட்டது என்று வேதம் போதிக்கிறப்ப, அப்படிப்பட்ட ஒரு பசியில இருந்த அந்த பாருங்க ஒரு சிங்கத்திற்கு பெரும் பசி பாருங்க, அடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க, ரொம்ப மாசம் சாப்பாடே கொடுக்காம. ஆனா தானியேல் மட்டும் ஒரு கீரல் கூட இல்லாம வெளியே வந்தான். எப்படி வெளியே வந்தான்? நான் சொல்லுகிறேன், ஜெபிக்கிற மனுஷன் எந்த பிரச்சனையும் அவனை பாருங்க அணுகவோ தொடவ முடியாது. ஒரு கீரல் கூட இல்லாம ஜெபிக்கிற மனுஷன் வெளியே வரணும். இன்னைக்கும் கர்த்தர் சொல்றாரு, ஜெபிக்கிற மனுஷனா நீங்க இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் உங்களை தொட முடியாது. பாருங்க, அது வந்த வண்ணமா காணாம போயிடும். உங்களை அழிக்கணும்னு நினைச்சவங்க அழிஞ்சு போவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, உயர்ந்து நிற்பீர்கள். அப்ப மூணாவது காரியம் என்ன அப்படின்னா, ஜெபங்கள் கேட்கப்படாதனால அவர்கள் என்னன்னா ஜெபிப்பதில்லை சில சமயம். மூணாவது எப்படின்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெபங்கள் என் ஜெபம் கேட்கப்படலைங்க, அதனால என்ன பண்றது இல்லைன்னா ஜெபிக்கிறது இல்லை சில பேர் சொல்றாங்க. அப்ப ஆண்டவர் ஜெபத்தை கேட்காமல் இருப்பாரா? அதை நான் கேட்கிறேன். அப்ப நான் ஜெபத்தையே என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க, அது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கவே மாட்டாரே. இவங்க சொல்றதுக்கும் பைபிளுக்கும் மிகப்பெரிய முரண்பாடா இருக்குது. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். பாருங்க, ஜெபத்துல எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசிகள் வேற சொன்னாரே. அப்ப இவங்க சொல்ற மாதிரி பைபிளுக்கும் இவங்களுக்கும் முரண்பாடா இருக்கு. சில பேர் பாருங்க, நான் ஜெபிச்சேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குதுங்க, அதோட நடக்கவே நடக்காது உங்களுக்குலாம். ஏன் முரண்பாடா பேசிக்கிட்டு இருக்க கூடாது பாருங்க. ஏனென்றால் வேதம் வேறு விதமாய் போதிக்கிறது, இவங்க வேறு விதமாக. இவங்களை பார்த்து என்ன பண்ற, நிறைய பேர் கெட்டு குடிச்சவரா போறது பாருங்க. என்ன சொல்றது, ஆமாங்க அவங்களே எப்படிப்பட்ட அக்கா, 25 வருஷம் சர்ச்சுக்கு போற அக்கா, அவங்களே ஜெபிச்சு நடக்கலைன்னா நான் ஏமாத்துறோம். இப்படி வந்துடுறாங்க சில பேர். கர்த்தர் சொல்றாரு, வேத வசனங்களை நன்றாய் ஆராயுங்கள், அதனால் உங்களுக்கு பலனுண்டே. வேத வசனத்தை பார்க்கணும் பாருங்க. ஆனாதான் வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, வெறும் கையை கொண்டு செய்யப்படுறத ஆசீர்வதிக்கல, கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, அதுல ஒரு முயற்சி இருக்கணும், பாருங்க அதுல ஒரு செயல் இருக்கணும். சும்மா பாருங்க, என் கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாருங்கன்னு சொல்லி ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்காந்தா கையை வச்சு கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா? நல்ல வசனத்தை படிக்கணும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். அதுல ஒரு பிரயாசம் இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்றாரு, அதை ஆசீர்வதிக்கிறார். அதுல ஒரு ஜெபம் இருக்கும் பொழுது பாருங்க, ஆண்டவர்கிட்ட கர்த்தர்ட்ட சொல்லணும், ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கன்னு சொல்லி இருக்கிறேன், ஒரு சின்ன தொழிலை நான் தொடங்குறேன், பிரயாசத்தை நீர் என்ன பண்ணும், ஆசீர்வதியும். கர்த்தர் சொல்றாரு, கையை கூட்டு நீ செய்யப்பட அந்த தொழிலை என்ன பண்ற, சின்ன பிரயாசத்தோடு நீ செயல்படுற, அந்த பிரயாசத்துல என் ஆசீர்வாதத்தை என்ன பண்றேன், நான் என்ன பண்றேன், ஆசீர்வதித்து உனக்கு பெருக பண்றேன்.
வெறும் கையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியாது, ஆசீர்வதிக்க கர்த்தரால முடியாது. அதான் பாருங்க, சில பேர் சொல்றாங்க நான் ஜெபிக்கிறேங்க எனக்கு பதிலே கர்த்தர் கொடுக்க மாட்டார். இப்போ நான் கேட்குறேன் பாருங்க, ஒரு பையன் பாருங்க, ஒரு 18 வயசு பையன், அவன் சொல்றான் பாருங்க, ஆண்டவரே எனக்கு கல்யாணத்துக்கு நல்ல பொண்ணா ஏற்ற பொண்ணா இப்போ நீ காமிச்சு கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் பாருங்க. ஒரு நாள் வந்து அவன் ஒரு பிரசங்கிட்ட போய் கேட்டானா, பாஸ்டர் நான் தினைக்கும் ஜெபம் பண்றேன், ஆண்டவர் எனக்கு பதிலையே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. ஏன்ப்பா உனக்கு பதில் கொடுக்க மாட்டாரு, எதுக்காண்டி அப்படின்னு கேட்டாரா. அவன் சொன்னா பாருங்க, நல்ல பொண்ணா எனக்கு இப்பவே தாருன்னு கேட்டேன், ஆண்டவர் பதிலையே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு. அப்போ பாஸ்டர் சொன்னாராம், உனக்கெல்லாம் பதிலே வராதுப்பா அப்படின்னு. என்ன பாஸ்டர் சொல்றீங்க, உனக்கு இப்போ வயசு எத்தனை, நீ என்ன பண்ணணும் இந்த நேரங்களில், நீ காலேஜ் படித்து முடித்து நல்ல வேலைக்கு போனதுக்கப்புறம் உனக்கு ஒரு நல்ல வேலை வரும் பொழுது என்ன பண்ணுவார், கர்த்தர் ஏற்ற துணையை கொண்டு வருவார்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. நீ இந்த நேரத்தில் போய் இப்படி ஜெபிச்சுட்டு ஆண்டவர் பதில் தர மாட்டாருன்னு சொல்றியா, முட்டாள் நீயா இல்லை ஆண்டவர் அப்படின்னு கேட்டார். நீ முட்டாளாக இருந்துக்கிட்டு முட்டாளான ஜபங்களை நீ பண்ணிக்கிட்டு ஆண்டவர் இந்த ஜபத்திற்கு பதில் தருவார்ன்றதை நீ என்ன பண்ணக்கூடாது, நினைக்க கூடாது. அப்ப தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், சரியான ஜபத்தை பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும், ஜப மனிதர்களா இருக்க வேண்டும். ஏன் ஜெபிக்கிற மனுஷரா இருக்க வேண்டும், சரியான ஜபத்தை பண்ணணும். பாருங்க பாருங்க, இந்த பையன் மாதிரி 18 வயசுலேயே கல்யாணம்னா கர்த்தர் அதை செஞ்சு வைப்பாரா? இன்னொருத்தன் ஜெபம் பண்ணா பாருங்க, ஆண்டவரே அந்த எதிர் வீட்டில் இருக்கிற ஜெனிஃபரோட அந்த பிள்ளையை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆண்டவரே நீர் என்ன பண்ணும், எப்படியாவது அந்த பிள்ளை மனசுல எனக்காண்டி நீ போய் என்ன பண்ணும் பேசு ஆண்டவரின் போய் ஜெபம் பண்ணணும் பாருங்க. பாருங்க ஜெபம் பண்ணவன் எப்படி ஜெபம் பண்றான் பாருங்க. கர்த்தர் என்ன தூது விடுறவரா நான் கேட்குறேன், இங்க இருந்து அவனுக்காண்டி தூது விட்டு ஜெனிஃபர் உள்ளத்துல போய் பேசுறது. கர்த்தர் சொல்றாரு, அப்படியெல்லாம் கர்த்தர் பண்ண மாட்டான். நம் கர்த்தர் நல்லவர், ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை உண்டாக்குகிற தேவன். அப்ப எப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே ஏற்ற காலத்தில் ஏற்ற துணை உண்டாக்குவேன்னு சொன்னீரே, எனக்கு ஏற்ற துணையை கொண்டு வந்திருக்காமுக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணணும் பாருங்க. அதான் இன்னொருத்தவங்க ஜெபம் பண்ணணும் பாருங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சவங்க பாருங்க, ஒரு பாஸ்டர் சொல்றாரு, வீட்டில் உட்காந்து அந்த அக்கா ஜெபம் பண்ணிச்சாங்க பாருங்க. ஜெபம் பண்ணாலே அந்த ஜெபம் கேட்கப்படல, நடக்கலை. உடனே பாஸ்டர்கிட்ட நேராக வந்தாங்களாம் பாருங்க. பாஸ்டர் நீங்கள் சொன்னீங்க ஜெபம் பண்ணா கர்த்தர் கேட்பாருன்னு, நான் ஜெபம் கிட்டத்தட்ட 1 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கேன், கர்த்தர் கேட்க மாட்டாரு, என்னன்னு கேட்டு சொல்லுங்க அவர்கிட்ட, அவர் நடத்துவாரா நடத்த மாட்டாரா நீங்களே கேட்டு சொல்லுங்க அப்படின்னாராங்க. பாஸ்டர் கேட்டாரா, என்ன இந்த அம்மா பேசுறது தெரியலையே, அப்படி என்னதான் ஜெபம் பண்ணிருக்கு, இவருக்கு ஒரு ஆர்வம் பாருங்க, என்ன 1 வருஷமா ஜெபம் பண்ணது ஆண்டவரையே கேட்க மாட்டேன். அப்போ இவரே நினச்சிக்கிட்டாரு பாருங்க, என்ன ஆண்டவரே 1 வருஷமா ஜெபம் பண்ணுது பாவம் இந்த அம்மா அப்படின்னு. இந்த பாஸ்டர் நினைச்சாரா, சரி நம்ம ஜெபிக்கிறாரு, இந்த அம்மாவோட சேர்ந்து நம்மளும் சொன்ன ஜெபிக்கலாம், பாவம் 1 வருஷமா ஜெபிக்குது, ஒருவருக்காக என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணு கொள்ளுங்கன்னு பவுல் சொன்னாரே பாருங்க, ஒருக்கா ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லி இந்த இவர் நினைச்சார பாருங்க. சரி என்ன ஜெபம் தான் கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்டார பாருங்க, என்னம்மா ஜெபிச்சிங்க 1 வருஷமா? பாஸ்டர் என் கூட பிறந்த ஒருத்தர் இருக்கிறான், நான் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீட்டில் இருக்கிறேன், அவன் பார்த்தீங்கன்னா 8ஆப்ல வீடு வாங்கி நல்லா ஃப்ளோருக்கு மேலே ஃப்ளோரை கட்டிட்டான் பாஸ்டர், இது 2வது 3வது முடிக்க போகிறான், எனக்குன்னா ஒரு இது வந்துச்சு பாருங்க பாஸ்டர், ஆண்டவரே அவனை என்ன பண்ணுங்க அந்த வீடு இடிஞ்சு போகட்டே பாருங்க, இயேசுவின் நாமத்துல ஜெபம் பண்ணிச்சாங்க இந்த அம்மா. அந்த நல்ல வேலை, அப்புறம் பாஸ்டர் நினைச்சா நல்ல வேலை இந்த அம்மாவோட சேர்ந்து நம்மளும் ஜெபம் பண்ணாமல் இருந்தோமே, சரி எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஜெபம் பண்ணுது, இந்த காரியத்துக்கு கர்த்தர் துணை போவாரா? அப்போ முட்டாள்தனமான ஜெபங்களை ஜெபத்துல வரல பதில் வரல என்று கேட்டுக்கொண்டு நடைபெற இருக்கிறாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, நீர் இப்படி செய்யும் அப்படி செய்யும் இந்த மாதிரி செய்யும் அந்த மாதிரி செய்யும். கர்த்தர் சொல்ற எந்த மாதிரி செய்ய மாட்டார், எந்த மாதிரி செய்வாரு? வேதத்திலிருந்து வேத வசனங்களை கர்த்தருக்கு காமிச்சா கர்த்தர் அந்த காரியங்களுக்கு பதில் கொடுப்பார். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். எதற்காண்டி ஜெபிக்கணுமோ அதுக்காண்டி ஜெபிக்கணும் பாருங்க. இன்னும் சில மனுஷங்க இருக்கிறாங்க பாருங்க, ஒரு மனுஷன் பாருங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆயிருந்தாங்க பாருங்க, ஒரு ரசிக்கப்பட்ட ஒரு மனுஷன், ஒரு ஏதோ ஒரு சிவியராக இருக்குது பாருங்க பாருங்க அட்மிட் ஆன மனுஷன் பாருங்க ஹாஸ்பிட்டலில் போய் இருக்கிறாரு. அப்போ பாஸ்டர் வந்தாரா பாருங்க, பாஸ்டர் கேட்டாரா, ஐயா
இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நல்ல வார்த்தையில் பிடிச்சிச்சுன்னா பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை எடுங்க. இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன் சொல்லிக்கிட்டே இருங்கய்யா. கர்த்தர் சுகத்தை கொடுப்பாரு. டாக்டரை காட்டிலும் பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு. அப்போ இவர் படுத்திருந்தவர் பாருங்க என்ன சொன்னார், அவர் கேட்டாதான் அவர் சுகத்தை கொடுப்பாரோ, இதனால் வரைக்கும் நான் சர்ச்சுக்கு வந்திருக்கேன், தசமமாக கொடுத்துருக்குறேன், காணிக்கை கொடுத்துருக்குறேன், ஏன் அவருக்கு கண்ணு தெரியாதோ, ஏன் அவரா சுகத்தை கொடுக்க மாட்டாரோ, நான் கேட்டு தான் அவர் கொடுக்கணுமோ, நானா ஜெபம் பண்ண மாட்டேன். அப்படி என்ன அவர் கடவுள் பாருங்க. 2 நாள் இருந்தாரா மனுஷன், 3ஆம் நாள் போய் சேர்ந்துட்டாரு. இப்போ அவங்க வீட்டுக்கார கூட இருக்க பிள்ளைகள்லாம் நினைச்சாங்க, என்ன ஆண்டவர் ஏன் இப்படி சோதிக்கிறாரு பாருங்க, இப்படியெல்லாம் சோதிக்கிறாரு, எங்களை போட்டு இப்படி சோதிக்கிறாரு. ஆனால் உண்மையாக நடந்தது என்ன, அந்த மனுஷன் உண்மையிலேயே வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க, வார்த்தையை விசுவாசிச்சு ஜெபம் பண்ணியிருந்தானா பாருங்க, அவன் பாருங்க பிழைத்திருப்பான், செத்துருக்க மாட்டான் பாருங்க. அதனாலதான் மனுஷன் செய்கிற நிறைய தவறுகள் நிறைய பேரை குளறுபடி உண்டாக்குது பாருங்க. அந்த பிள்ளைகள்லாம் அந்த அப்பா அப்படி ஜெபம் பண்ணி எதுவுமே தெரியாது, அந்த பாஸ்டருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ அந்த பிள்ளைகள் போய் பாஸ்டர்டே போய் கேட்டாங்க, நாங்கள் நல்லா சர்ச்சுக்கு வந்தோம் பாஸ்டர், நல்லா இருந்தோம், ஆனால் ஏன் எங்கள் குடும்பத்தில் இப்படி ஒரு வேதனை சோதனை பண கஷ்டம், ஏன் பாஸ்டர் அப்படின்னு. அப்போ தான் சொன்னாரா, நீங்கள் தான் காரணம். ஜெபிக்கிறதுல உறுதியாக இருந்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணுவார், பதிலை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். சில காலங்கள் கஷ்டத்தில் இருக்கிறான், ஆனால் தேவன் மாற்றி அமைப்பார். அதுதான் ஜெபத்தின் வல்லமை பாருங்க. நம்ம சரியாய் புரிந்து கொண்டு ஜெபிச்சோம்னா கர்த்தர் சரியான பதில் நம்மளுக்கு கொண்டு வருவார். அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, ஆசீர்வாதங்களை விட ஆசீர்வதிக்கிறவர் தான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதம், ஆண்டவரே ஆசீர்வதியம் அல்ல, ஆசீர்வாதத்தை விட ஆசீர்வதிக்கிறவர் தான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பாருங்க, ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி நிறைய பேர் ஓடுறாங்க. இல்ல ஆசீர்வதிக்கிறவரோட ஒரு பழக்கத்தை கொண்டு பண்ணுங்க, ஆசீர்வதிக்கிறவரோட ஒரு உறவை மேற்கொள்ளுங்க. இந்த உறவு என்ன பண்ணும், உங்களை என்ன பண்ணும், மேன்மைப்படுத்தி வைக்கும், உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ள வாழ வைக்கும் பாருங்க. அப்ப ஜெபம் என்பது ஒரு உறவு, அவருடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுவதற்கு ஒரு பாருங்க ஒரு இடம் தான் ஜெபம். அப்ப முதல்ல ஜெபத்துல என்ன பண்ணணும், ஒரு என்ஜாய், ஒரு உறவுக்குள்ள வர வேண்டும். ஜெபம் பண்றீங்களா? எத்தனை பேர் முதல் போட்டு ஜெபிக்கிறீங்க? எத்தனை பேர் தூங்கும்போது ஜெபிக்கிறீங்க? காலை ஜெபம் பண்றீங்க? அதனால தான் அந்த காலை பிரேயரை நாங்கள் ஏறெடுத்துருக்கோம், ஆவியானோட சேர்ந்து ஜெபிப்பது. தினைக்கு நம்ம காலையில் 5 to 6 வரைக்கும் ஜெபம் பண்ணுறோம். எதுக்காக இதெல்லாம் ஏற்படுத்துகிறோம் பாருங்க, தேவனோடு உள்ள உறவை பாருங்க நீங்கள் பார்ப்பதற்காக. ஜெபிக்கிறதுனால எத்தனை பேருக்கு நன்மை உண்டாகுது, காலை ஜெபங்கள்னால எத்தனையோ நன்மைகள் என்னால் சொல்ல முடியும். அதனால தான் தேவனோட ஒரு உறவுக்குள்ளே வந்துட்டீங்கன்னா இந்த உறவு நன்மைகளை கொண்டு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதான் பாருங்க, சில பேர் என்ன நினைக்கிறாங்க, இந்த கர்த்தர் என்னங்க நன்மையே செய்ய மாட்டாருங்க, தீமையே நிறைய பேர் வார்த்தைகளை சரியா புரிந்து கொள்ளாதனாலதான் தப்பான வார்த்தைகளை பேசிக்கிட்டு இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் நல்லவரும் நன்மை மாத்திரம் செய்கிறவர், யாரையும் வியாதிக்குள்ள ஆக்க மாட்டாரு, யாரையும் பாருங்க பொல்லாங்கனால் சோதிக்க மாட்டாரு, யாரையும் பாருங்க ஒன்னும் இல்லாம ஆக்க மாட்டார். நம்முடைய கர்த்தர் எல்லாரையும் உயர்த்துகிற தேவன். நம் கர்த்தர் நல்லவர். அதனாலதான் நான் சொல்றேன், ஜெபம் ஒரு வல்லமையான ஒரு சக்தி. அதான் பாருங்க, ஒரு உறவு பாருங்க, இந்த உறவுன்றது ரொம்ப முக்கியம் பாருங்க. மனுஷன் பாருங்க, தண்ணியில மீன் இருக்குது பாருங்க, மீனை மட்டும் எடுத்துட்டா தண்ணிக்கு ஏதாவது கஷ்டமாகுமா? தண்ணி கஷ்டமாகாது. ஐயோ இவ்வளவு தூரம் ஒரு அழகான ஒரு மீன் இருந்துச்சு, ஒரு நீட்டிக்கிட்டு இருந்துச்சு, மீன் எடுத்தோடனே பாருங்க ஒரு எம்டி ஆகிட்டு ஏதாவது கவலைப்படுமா? அது வாட்டர். ஆனால் மீன் என்ன பண்ணும், துடிச்சுக்கிட்டு இருக்கும். ஏனென்றால் மீனுக்கு என்ன முக்கியம், தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். கர்த்தர் சொல்றாரு, மனுஷனுக்கு இன்னைக்கு தேவனோட உள்ள உறவு ரொம்ப முக்கியம். மனுஷன் ஜபத்தில், அந்த ஜபத்தில் உள்ள உறவை என்னைக்கு வெளியே வரானோ பாருங்க, கஷ்டம் பிரச்சனை போராட்டம் இதெல்லாம் வருகிறது என்று வேதம் திட்டவட்டமாக குறிப்பிடுகிறது. நான் வரக்கூடிய நாட்கள் எடுக்கிறேன். ஜபம் பண்ணாத மனுஷனுக்கும் ஜபம் பண்ணுகிற மனுஷனுக்கு எவ்வளோ பெரிய டிஃபரெண்ட். இன்னைக்கு ஜபத்தை ஒரு சாதாரணமாக அடைப்பட்டாங்க. அதான் பாருங்க, ஜபம் ஜபம் ஜபம்னு ரொம்ப போயிடக்கூடாது.
ஜெபத்தை குறித்து சரியான அளவு அந்த அறிவோட செயல்பட்டோம்னா ஜெபத்திற்கு காரியம் பதில் வரும். அப்ப அது போல பாருங்க, ஜெபம் இல்லாதது மனுஷனுக்கு கஷ்டம், தேவனுக்கு கஷ்டமே கிடையாது. அது போல பாருங்க, தண்ணி பாருங்க, மீனுக்கு தண்ணி வேணும். தண்ணி இல்லாட்டினா மீனுக்கு கஷ்டம் தவிர தண்ணிக்கு கஷ்டம் கிடையாது. அதுபோல மனுஷனுக்கு தேவனோடு உள்ள உறவு முக்கியம். பாருங்க, அந்த உறவு இல்லாட்டினா மனுஷனுக்கு கஷ்டம் தானே தவிர தேவனுக்கு கஷ்டம் கிடையாது. ஆனா தேவன் நல்ல தேவன். ஆதாம் பாருங்க, உறவை விட்டுட்டு எங்கிட்ட ஒளியிறான். ஆனா தேவன் அவனை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த உறவு அவனை சந்திக்க வேண்டும் என்று வருகிறது. இவன் பாருங்க, ஆண்டவரே வராதிங்க, நான் ஒளிஞ்சு நிற்கிறேன். ஏன் ஒளிஞ்சு நிற்கிற? என் பக்கத்தில் வாழ்றாரு. இல்லை, நான் பாவம் செஞ்சுட்டேன். பாருங்க, அந்த பாவம் என்ன பண்ணுது? அவனை தேவனுடைய உறவுலேருந்து பிரிக்க ஆரம்பிக்கிறது. அப்போ ஜெபம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற ஒரு வல்லமையான ஒரு இடம். அதனாலதான் சபை எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கலாமே நான் பிரசன்னமாக இருப்பேன். ஜெபத்து சபைக்கு தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பாருங்க பதில் கொடுக்கிறதா இருக்கிறதா, பாருங்க அது உற்சாகம் மூட்டுகிறதா இருக்கிறதா, சில கேள்விக்கு பதில் கிடைக்கிற இடமா அந்த சபை இருக்குதா. இப்போ நான் சொல்லுகிறேன், வெறும் இந்த பதில் கிடைச்ச மாத்திரம் இல்லை, ஒருங்கிணைந்து நம்ம ஜெபம் பண்ணா பாருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர். அதெல்லாம் இந்த ஜெபிக்கணும். பாருங்க, ஜெபிக்கும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்? பல மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில உண்டாக்குகிறார். பாருங்க, 4வது காரியம் என்ன? 3 காரியம். என்னென்ன காரியத்தை பார்த்தோம்? 1, பிசாசானவன் எப்பொழுதும் பாருங்க ஜெபத்தை என்ன பண்ணுகிறான்? தடை பண்ணுகிறான். 2வது, விழுந்து போன சுவாபங்கள் ஜெபம் பண்ண விடாம நம்மளை தடுக்கிறது. 3வது பாருங்க, ஜெபம் கேட்கப்படாதனால அதனால என்ன பண்ண முடியாது, நான் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்றாங்க சில பேர். 4வது காரியம் என்ன அப்படின்னா, ஜெபத்தை பற்றி ஒரு பிளான் இல்லை. பாருங்க, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஜெபத்தை பற்றி ஒரு பிளான் இல்லை. பாருங்க, என்னன்னா எக்ஸாம்பிள் பாருங்க, ஜெபத்தை ஸ்டார்ட் பண்ண, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே காலையில் ஏதோ ஒரு ஜெபத்தை பாஸ் ஜெபம் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க வீட்டில், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே இந்த நாளுக்கு அவருக்கு ஸ்தோத்திரம், என் பிள்ளைக்கு கொடுக்குற ஸ்தோத்திரம், என் பிள்ளையோட எக்ஸாம் ஆசீர்வதிங்க, என்ன ஆசீர்வதிங்க, என்னுடைய தொழில் ஆசீர்வதிங்க, அவனை ஆசீர்வதிங்க, அவனை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே எனக்கு வியாதியெல்லாம் நீக்கி போடுங்க, பலம் மாறட்ட, ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதுக்கு மேலே நின்றுரும் பாருங்க, ஸ்டக் ஆகிரும். இதுதான் மனுஷனுக்கு உண்டானது பாருங்க. ஏன்னா ஜெபத்தில் ஒரு பிளான் இல்லை. நிறைய பேர் ஜெபிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. எத்தனை பேர் கான்ஸ்ட்ரைஸ் அப்படி நின்றுருக்கீங்க, ஸ்டாப் ஆகிருக்கீங்க. ஏன்னா நான் பாருங்க ஜெபிக்கணும் அப்படின்னு நினச்சி நான் போவேன். இப்படி தான் நான் பாருங்க ஜெபிக்கிறேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அப்புறமேட்டு இவங்களுக்காக அவங்க ஜெபிக்கிற மாதிரி அப்படியே ஸ்டக் ஆகிடும். அடுத்து என்ன ஜெபிக்கிறது? மறுபடியும் ஆண்டவரே இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டோம், அடுத்து என்னது? அப்போ சரி, அப்போ நம்ம சொந்தக்காரன் அவங்களுக்கு ஜெபம் பண்ணிட்டோம், அடுத்து என்னது? பாருங்க, அப்படியே ஒரு பிளான் இல்லாம ஜெபம் அப்படியே நிக்குது. நிறைய பேர் பாருங்களேன், சொன்னதையே ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஜெபம் என்பது என்ன? ஜெபம் என்பது ஒரு பிளானோட ஜெபம் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு ப்ரேயரை பண்றது இல்ல. ப்ரேயர் இஸ் த கமிட்மெண்ட். அது ஒரு பாருங்க ஒரு செயல்படுத்தணும். பாருங்க, சரியானவற்றை செயல்படுத்தணும். வெறும் 5 நிமிஷம் ஜெபிக்கிற பாருங்க. சில பேர் ஜெயிப்பாங்க, ஆண்டவரே நீங்க 1/2 மணி நேரம் ஜெபிக்க போற ஆண்டவர்கிட்ட. ஆனால் பாருங்க, நான் சொல்ற மாதிரி ஜெபிச்சதுக்கு அப்புறம் கண்ணு மூடி லைட்டை திறப்பாங்க. ஏன்னா 5 நிமிஷம் தான் இருக்குதா, சரி திரும்ப ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இந்த அவங்க ஆசீர்வதிங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க, இவங்களை அப்படி ஆசீர்வதிங்க, அந்த அவங்களாம் துக்கங்கள் மாறட்டும், துயரம் மாறட்டும், ஆண்டவரே அவங்க கண்ணீரோடு இருக்கிற கண்ணீரோட மாற்றுங்க. சரி இப்போ யாரும் நல்லா இருக்கும், திரும்ப டயத்தை பார்த்து என்ன பண்ணுது, டயம் 5 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் தான் போயிருக்கு பாருங்க. என்னடா சரி அடுத்து என்ன ஜெபம் பண்றது? 1/2 மணி நேரத்துக்குள்ள பிளானே கிடையாது பாருங்க. ஜெபம்ன்றது ஒரு பிளான். அப்ப பிளான் ஆஃப் ப்ரேயர் பாருங்க ரொம்ப முக்கியம். அப்ப எப்படி இந்த பிளான் பண்றது ஜெபத்தை அப்படின்னா, முதல்ல என்னன்னா, ஜெப நேரத்துல நல்லா கவனிங்க, வொர்ஷிப் கொண்டு வர வேண்டும். ஃபர்ஸ்ட் ஜெப நேரத்துல நீங்க ஒரு தனிப்பட்ட வேலையில என்ன பண்ணணும், அந்த தனிப்பட்ட ஜெபத்தை பத்தி சொல்றேன். ஜெப நேரத்துல வொர்ஷிப் இருக்கணும் ஃபர்ஸ்ட். பாருங்க, சில பாடல்கள்லாம் கேட்கும்போது எத்தனை பேருக்கு ஒரு இன்பமா இருக்குது அந்த பாடல். எனக்கெல்லாம் பாடுங்க, நான் அந்த பாட்டு நீங்கள் வொர்ஷிப்பில் பாடினது.
இயேசு உமதற்பு எத்தனை. அந்த பாட்டை எப்போ கேட்டாலும் எனக்குள்ள பாருங்க அவ்வளோ ஒரு உள்ளத்தில் ஒரு சமாதானம் உண்டாகும். ஏனென்றால் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது என்ன எனக்காக எவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை இவ்வளவு நேசிச்சிருக்கிறீங்க. அதிகாலை ஸ்தோத்திர பள்ளி அப்பா அப்பா உமக்கு. சில பாடல்கள் பாருங்க நம்மளை கவர்ந்துருக்கும் பாருங்க. சில பாடல்கள் நம்மளுக்குள்ள இருக்கும். இது என்ன பண்ணணும், காலை நேரங்களை எடுத்துட்டு அதை பாட்டை ப்ளே பண்ணிட்டு நீங்களே சேர்ந்து பாடுவீங்களோ இல்லை நீங்களாவே பாடுவீங்களோ, ஒரு வொர்ஷிப்பை என்ன பண்ணணும், ஜெப நேரத்தில் முதலாவது கொண்டு வர வேண்டும். ஜெபிக்கிறதுக்கு ஒரு இது இருக்குது பாருங்க. அது ஃபர்ஸ்ட் என்னன்னா வொர்ஷிப், பாடலை நீங்கள் பாட வேண்டும். எத்தனை பேர் அப்படி பண்றீங்க தெரியல. ஜெபிக்கிறதுனா இப்படி இல்லை, தனி ஜெபம் ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா வொர்ஷிப், ஒரு பாட்டை போட்டு அதோட சேர்ந்து பாட ஆரம்பிக்கணும். அதை பாருங்க, சேர்ந்து பாடும் பொழுது முதல்ல பாருங்க தேவன் என்ன பண்றாரு, அந்த பாடல் மூலியமா நம்மளை உள்ள நிரப்ப ஆரம்பிக்கிறார். மைண்டை கிளாரிட்டி பண்றாரு பாருங்க, இன்னும் கிளியர் பண்றாரு. அதனாலதான் ஆராதனை எதுக்கு வைக்கிறோம், பிரசங்க நேரத்துக்கு முன்னாடி இந்த ஆராதனை பண்ணும் பொழுது மைண்ட் என்ன ஆகுறது, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது பாருங்க. பிரச்சனைகள் எல்லாம் மறந்து போய் பாடலை பாடுகிறோம், தேவனை உயர்த்துகிற பொழுது என்ன நடக்குது, தேவன் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை ஒரு ஒழுங்குக்குள்ள கொண்டு வராரு. ஒழுங்குக்குள்ள கொண்டு வந்தோடனே வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுது. அதனாலதான் ஜபத்துல அதே மாதிரிதான் முதலாவது வொர்ஷிப் ரொம்ப முக்கியம். எடுத்தோடனே பாருங்க அல்லேலூயா 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 இருக்கிறவங்க எல்லாம் போட்டு எழுப்பி விட்டு அல்லேலூயா அல்லேலூயா அப்படி சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்க. என்டே சில நீங்க என்னங்க சில வீடுலாம் தேடி போய் சொல்லுவாங்க பாருங்க, நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு. ஆமாங்க, அல்லேலூயா கிறிஸ்டியா நீங்க அப்படின்னு. என்னடா புதுசா கேட்குறாங்க அல்லேலூயா கிறிஸ்டியா அப்படின்னு. ஏன்னா ஒரு அம்மா இருந்துச்சுங்க அப்சரம் கிடையாது, ஏன் உங்க அப்படி சொல்றீங்க அப்படின்னு. அவங்க இந்த அம்மா சொல்றாங்க, ஒரு அம்மா இருந்துச்சுங்க ஆத்தாடி, அது ஒரு ஊரை கூட்டிருங்க, காலையில் இருந்துச்சுன்னா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்னமோ ஒரு நாள் நான் பதறி போய் மேலே போனேன், என்னங்க அல்லேலூயா என்னாச்சு பார்த்தா அது உட்காந்து அல்லேலூயா அல்லேலூயான்னு எதுக்கு சொல்லுதுன்னு பாருங்க. அதுக்கு தெரியல எங்களுக்கு தெரியல. அப்படி இல்லை பாருங்க. ஜெப நேரம் என்பது முதலாவது தேவனோடு ஒரு உறவு. வெறும் அல்லேலூயான்றது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா, அது எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் இருக்கு தெரியுமா. ஆனா இவங்க போடுற அல்லேலூயா பாருங்க அது வேற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அந்த அம்மாட்ட நான் விளக்க வேண்டியது ஆயிடுச்சு. அந்த அம்மா சொல்லுங்க, நாங்கள் அந்த அல்லேலூயா சொல்ல வேண்டியது வேற என்ன, நாங்கள் அப்படி இல்லைங்கன்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு பாருங்க. நாங்கள் அப்படிலாம் கத்த மாட்டோம், ஒன்றும் செய்ய மாட்டோம், நாங்கள் வாட்டை எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குங்க, சத்தமே தெரியாது. இல்லைங்க அந்த அம்மா அப்படி அந்த அம்மா கத்திட்டு போகுது, அது என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கு எனக்கு தெரியாது. எப்படி சொன்னேன், அந்த அம்மாவுக்கு என்ன தெரியும் எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும் என் தேவனோட உள்ள உறவு எப்படின்னு எனக்கு தெரியும் பாருங்க. அதனால்தான் வொர்ஷிப் என்பது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது include the word of God, பைபிளோடு வர வேண்டும் ஜெபத்துல. ஜெபத்துல முதல்ல பைபிளோடு எடுத்துட்டு போறீங்க. ரெண்டாவது பாருங்க, ஒரு பிரேயர்ன்றத முதல்ல வொர்ஷிப் பண்ணணும். ரெண்டாவது பைபிளோட வரணும். பைபிளோட இன்னைக்கு நிறைய பேர் வர்றதே கிடையாது பாருங்க ஜெபம் நேரம். ஏன்னா இது ஒரு ஓரமா இருக்கும், அவங்க ஏதோ ஒரு 5 நிமிஷம் போய் ஜெபம் பண்ணோடனே சரி ஜெபம் பண்ணிட்டோம். இவங்க திருப்தி அடைஞ்சுக்கிறாங்க. நீங்க திருப்தி அடைகிறதுக்காக ஜெபம் பண்ணல, தேவனோடு உள்ள உறவு, அந்த உறவு உங்களை திருப்திப்படுத்தணும் பாருங்க. ஜெபத்தை நம்ம எப்படி மாத்திட்டோம், நம்ம சாட்டிஸ்ஃபிகேஷனா மாறினா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ 2-3 வார்த்தை ஜெபம் பண்ணிட்டு அப்பட நீங்க ஜெபம் பண்ணியாச்சு நினைக்கிறோம். இல்ல அது ஜெபம் இல்ல, உறவு தான் பாருங்க ஜெபம். ஒரு வேர்ட் ஆஃப் காட் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துட்டு போய் உட்காரணும் பாருங்க. அதில் வொர்ஷிப் எடுத்துட்டு பாருங்க, அதில் வேர்ட் ஆஃப் காட் எடுத்துட்டு போய் பைபிள் எடுத்துட்டு போகணும் பாருங்க. சில பேர் என்ன பண்றாங்க, பைபிளை வாசிக்கிறது நேரத்தில் என்ன பண்ண, சில பேர் என்ன பண்ணாங்க, பைபிள் அப்படியே டபக்குன்னு திறக்கிறது, நடுவில் அப்படி திறக்கிறது, நடுவில் எடுத்து என்ன பண்ண இப்படி டபக்குன்னு பாருங்க, பைபிள் அப்படி வச்சுட்டு இப்படி திறக்கிறது. அது எவன இவன் சகோதரியாக அம்மானையும் இஸ்கோதாவையும் அபியேசரையும் மகாலயம் பெற்றார், எவனை பெற்றா எனக்கு என்ன ஆண்டவரே, எனக்கு இன்னைக்கு தேவையானதை சொல்லுங்க ஆண்டவரே. இப்படி திறந்தா இவன் அவளை பெற்றால் இவன் அவளை பெற்றான்னு பாருங்க. நான் அப்படி திறக்கிறேன், இப்போ நான் படிக்கிறேன், எனக்குரிய வார்த்தையாது, இதை நான் எடுத்துக்க முடியுமா, இவன் அவளை பெற்றான், மெல்கிசேதேக் அவனை பெற்றான்னு. அவ பாருங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஏதோ சடனா நடக்கணும் ஜெபத்துல. சடனா நம்ம நடக்கிறது இல்லை பாருங்க, அப்படி கிடையாது. ஒரு புஸ்தகத்தை எடுத்தோம்னா ஜெபத்துல தொடர்ந்து படிக்கணும். நீங்க மார்க் ஆரம்பிக்கிறீங்கன்னா, மார்க் சுவிசேஷத்தை ஆரம்பிக்கிறீங்கன்னா, இன்னைக்கு ஒரு 5 அதிகாரம் படிக்கிறீங்களா, நாளைக்கு அடுத்த 6ல இருந்து 10 வரைக்கும் அடுத்த ஒரு 5 அதிகாரம், இப்படி தொடர்ந்து போகும் பொழுது தேவன் என்ன பண்றாரு,
ஒரு வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுத்து கொண்டே வருவார். பாருங்க, ஆரம்பப்படுத்த ரட்சிக்கப்பட்ட புதுசுல தேவன் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி விரலை விட்டு இப்படி தூக்குறது, இப்படி டபக்குன்னு பைப்பில் திருப்புறது, உதவி பண்ணலாம், பண்ண மாட்டாருங்களா, பண்ணலாம். ஆனால் தொடர்ந்து இதே வேலையை வச்சுக்கிட்டு இருந்தா கர்த்தர் பண்ண மாட்டார். என்ன பண்ணணும் அப்படின்னா, பைபிளை கொண்டு வரணும், வார்த்தைகளை கேட்கணும். கொஞ்ச நேரமாவது இந்த வார்த்தைகளை கேட்டு என்ன பண்ணணும், படிக்க வேண்டும். ஒரு ஒரு கமிட்மெண்ட் ஆகும் பாருங்க. அப்படி மார்க்கெல்லாம் படிக்க போறேன், இனிமேல் வந்து மத்தேயு படிக்க போறேன், இல்லை தானியேல் படிக்க போறேன். அதுல இருந்து என்ன பண்ணணும், படிச்சு தேவன் என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு வார்த்தை உங்களை தொட ஆரம்பிக்கும். இந்த தொட்ட வார்த்தைகளை என்ன பண்ணணும், மெடிடேட் பண்ணணும். இதான் ஜெபம். அப்பதான் பாருங்க, நான் சொல்ற மாதிரி பண்ணோம்னா அரை மணி நேரம் வருமா இருக்கும். அரை மணி நேரம் இல்லை, உள் நாட்களாக நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். பாருங்க, இதுதான் ஜெபம். அது மட்டும் இல்லை, அந்நிய பாஷைகளையும் அங்க பேச வேண்டும். அந்த இடத்துல அந்நிய பாஷை இன்றியமையாத ஒன்று. ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவரோட ஒரு அபிஷேகத்தில் நிறைந்து பேசுகிற மனுஷன், ஏனென்றால் தேவ ஆவியானவர் வரும் பொழுதுதான் சத்தியத்தை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறவராய் இருக்கிறார். அப்ப இந்த சத்தியத்தை எங்க பேசணும் அப்படின்னா, அந்நிய பாஷையில் நிறைந்து பேசுகிற மனுஷன் சத்தியத்தை வெளிக்கொணர முடியும். பாருங்க, எதை படிக்கிறீங்க அதனால வரைக்கும் உங்களுக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனா அன்னைக்கு படிக்கும்போது பாருங்க, தேவன் என்ன பண்ணுவார், அந்த வார்த்தைகளை குறித்து வெளிப்பாட்டை உங்களுக்கு கொடுப்பார். வெளிப்பாடு. அதனாலதான் ஜெபம். பாருங்க, ஜெபம்ன்றது ஒரு உறவு. ஒரு உறவுக்குள்ள இருக்கும் பொழுது பாருங்க, அந்த உறவு வெளிப்பாட்டை கொண்டு வரும். அடுத்தது வசனங்களை மெடிடேட் பண்ணணும். பாருங்க, ஜெபத்துல வார்த்தைகளை படிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு வார்த்தைகள் இருக்குது. கர்த்தர் என்னை கீழாயிராமல் மேலா வைப்பார், வாளாயிராமல் தலையாய் வைப்பார், இது முதற்கொண்டு சகல ஜாதிகளுக்கும் என்னை உயர்த்துவார். அதை எடுத்துக்கலாம். பாருங்க, கர்த்தனை கீழே இல்லாமல் மேலா வைப்பார், வாளா இல்லாமல் தலையாய். எப்படி ஆண்டவரை வைக்க போறீங்க, இந்த வசனத்தை எடுக்கலாம். கீழாயிராமல் மேலா வைப்பார். இந்த வார்த்தையெல்லாம் உள்ள வச்சோம். ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னத்தை குறித்து என்ன பேச வருது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். இந்த வார்த்தைகள் வருது. அந்த வார்த்தைகள் பாருங்க வந்து என்ன பண்ணலாம், வசனங்களை மெடிடேட் பண்ணலாம். நீங்க படிச்சது இருந்து எப்படி இவனை எப்படி தப்பு வித்தீராண்டவர், இவனை எப்படி குணப்படுத்துது பாருங்க. இதெல்லாம் வந்து என்ன பண்ணலாம், அதை மெடிடேட் பண்ணலாம். அப்ப குறிப்பிட்ட வசனத்தை என்ன பண்ணுவார், சில நேரங்களில் ஆண்டவர் அடுத்தது உணர்த்துவார். அதை வைத்து ஜெபிக்க வேண்டும். சிலங்க பாருங்க, ஆண்டவர் சொல்வாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு எதை கொடுக்குறீங்க, என்ன பண்ண, இந்த வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாம் என்ன பண்ண போய் ஜெபம். ஆண்டவரே, இந்த வசனத்தை எனக்கு ஆவியிலிருந்து நீ கொடுத்துருக்குது, இந்த வசனங்களை எனக்கு வெளிப்படுத்தி காண்பிக்க ஜெபிக்கிறேன், இந்த வசனங்கள் வாழ்வில நிறைவேறும்படியா ஜெபிக்கிறேன். பாருங்க, ஜெபிக்க வேண்டும். இப்படி அப்ப அடுத்தவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். அடுத்தது பிரேயர் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. பவுல் சொல்றாரு, பண்ணலாமா, இதெல்லாம் இருக்குது பிரேயர்ல. எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துல எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு, லெட்டர் எழுதும் பொழுது உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறேன், அடிக்கடி உங்களுக்கு இடைவிடாமல் ஜெபம் பண்றேன்னு பிலிப்பியர் எழுதும்போது சொல்றாரு, கொலோசியர் எழுதும்போது சொல்றாரு. அப்ப ஜெபம் என்பது பாருங்க, அடுத்தவர்களுக்காகவும் அந்த ஜெபம் பிரேயர்ல ஜெபிக்க வேண்டும். பாருங்க, ஏதோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க, அக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கா, அண்ணே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே, இதுக்காக ஜெபம் பண்ணுங்கண்ணே, வாழ்க்கை மாறணும்னே, இப்படியே போயிடக்கூடாது. பிசாசு பாருங்க சில காரியங்களை கொண்டு வரான். ஆனா பாருங்க, அதனால ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப பாருங்க, நம்ம யாரோ ஒன்று சொல்றோம், எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன், அப்ப அந்த நேரங்கள் என்ன பண்ணலாம், அவர்களுக்காக ஜெபம் பண்ணலாம். அப்ப ஜெபத்துல இத்தனை காரியம் இருக்குது பாருங்க. அப்ப பிளான் பண்ணி என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணணும். பிளான் இல்லாத ஜெபம் தான் ஒன்றும் இல்லாம போயிருப்பாருங்க. அஞ்சாவது காரியம் என்னது, பிளான் பண்ணி ஜெபம் பண்ணணும். நாலாவது, அஞ்சாவது என்னன்னா பாருங்க, ஜெபம் ஒன்றும் இல்லாத என்று சில பேர் நினைக்கிறாங்க. இல்ல, ஜெபம் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லது. அப்ப கர்த்தர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும்ன்றத சில பேர் என்ன பண்றாங்க, நம்புறாங்க. கர்த்தர் அவரால் என்ன செய்ய முடியுமோ செய்யட்டுங்க, எப்ப செய்யறாரோ செய்யட்டும். இல்ல, நீங்க செய்ய வேண்டும், நீங்க ஜெபம் பண்ண வேண்டும் என்று என்ன பண்றாரு, அவரு ஆசைப்படுறாரு. அதே வேதம் ஆசைப்படுது. பாருங்க, ஜெபம் மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. பாருங்க, ஈசாக்கு ஜெபம் பண்றான். எதுக்காக, குழந்தைக்காக ஜெபம் பண்றான். ஆனா ஈசாக்கு அவன் பலியிட போறதுக்கு முன்னாடி ஆபிரகாம் சொன்னாரு, உன் சந்ததியின் மூலமா என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் நான் பெருக செல்வேன். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தம்
ஈசாக்குடைய வாழ்க்கையில கல்யாணம் ஆகி 20 வருஷம் அவனுக்கு குழந்தை இல்லை. அதான் கவனிங்க, 20 வருஷம் குழந்தை இல்லை. ஆனா ஈசாக்கு சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணினான். தன்னுடைய மனைவிக்காக ஜெபம் பண்ணான் இருக்குது, தனக்காக ஜெபம் பண்ணான் இருக்கு. அப்ப 2 பேரை என்ன பண்றாரு தேவன் கொடுக்கிறார். யாரு? யாக்கோபையும் ஏசாவையும் கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தர் கர்த்தர்லாம் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவரா பார்த்து செய்யட்டுன்னு சொல்றவங்களுக்கு இதான் பதில். என்ன நடக்குதுங்க? கர்த்தர் ஏற்கனவே வார்த்தையின் மூலம் கொடுத்துட்டாரு. இவன் மூலமாய் சந்ததி பெருகுன்னு சொல்லிட்டாரு. சொன்னதை இவன் மாற்றல. பாருங்க, இவன் விசுவாசிக்கிறான். பாருங்க, என்ன விசுவாசிக்கிறான் ஆழத்துல? கர்த்தர் என் அப்பாவுக்கு சொன்னது என்ன? உன் மூலமா என் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. 20 வருஷம் ஆனா என்ன, வார்த்தையை நான் முடிக்கிறேன். இன்னைக்கு 20 வருஷம் காத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை காட்டிலும் தேவன் பாருங்க, ஜபத்துல வல்லமையான அவருடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாரு. ஜபத்தை நம்ம பண்ணும்போது தேவன் என்ன பண்றாரு? இயேசுவின் ரத்தம் இருக்குது, அவருடைய நாமம் இருக்குது. இதையெல்லாம் ஒரு மனுஷன் ஜபத்துல பாருங்க ஜபம் பண்ணும் பொழுது பதில்கள் துரிதமாக வர ஆரம்பிக்கிறது. அப்ப பாருங்க, அது மட்டும் இல்லை, பாருங்க ஆண்டவர் ஈசாக்குக்கு பாருங்க வெயிட் பண்ணல. பாருங்க, குழந்தையை கொடுத்தார். ஏதோ அவரா பார்த்து செய்யல, வாக்கு தத்தத்தையும் நல்ல கவனிங்க, வாக்கு தத்தத்தையும் அதே சமயத்துல பாருங்க பிரேயரும் ஒன்று இணையும் பொழுது பிரேக் த்ரூ உண்டாகுது, ஒரு பெரிய மாற்றம் உண்டாகுது. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன் ஜனங்களை அடிமைப்பட்டு போவாங்க, அவங்களை என்ன பண்ணுவேன், மீண்டும் நான் விடுதலை ஆக்குவேன்னு சொல்லி அங்க வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. வாக்குத்தத்தம் கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாகி 430 ஆண்டுகள் இருந்துச்சு. நல்லா கவனிங்க, அடிமைத்தனத்துல போவாங்க, நான் விடுதலை ஆக்குவேன்னு சொன்னாரு. ஆனா 430 ஆண்டு அடிமைத்தனத்துல இருந்தாங்க. எப்ப விடுதலை ஆனாங்கன்னு தெரியுமா? நல்லா கவனிங்க, எப்ப ஆனாங்க? 430 ஆண்டுகள் இருக்கணும்னு அவங்க அவசியமா? எப்ப விடுதலை ஆனாங்க? ஒண்ணு வாக்குத்தத்தம், அடிமைப்பட்டு போவாங்க, விடுதலை ஆக்குவேன் கர்த்தர் முதலே சொல்லிட்டார். இப்போ 430 ஆண்டுகள் அடிமைத்தனத்துல இருந்து இவங்க தப்பு. எப்ப விடுதலை ஆனாங்க? அவருடைய கூக்குரல் கர்த்தருடைய காதுல கேட்ட மாத்திரத்துல தேவன் இறங்கினார் என்று வேதம் போதிக்கிறது. அப்ப கூக்குரலை கேட்டார்கள்னா ஜெபம் அங்க ஏறெடுக்கப்படுது. அப்ப வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. கொடுத்த வாக்குத்தத்தங்களோடு அந்த கூக்குரல் ஒன்றிணையும் போது அப்ப இது என்னத்தை காமிக்கிறதுனா, ஒரு பிராமிஸ் ஏற்கனவே இருக்குது. உன் மூலமா இப்ப அடிமைத்தட்டு போவீங்க, ஆனா விடுதலை ஆவீங்கன்னு சொன்ன பிராமிஸ் இருக்குது. இந்த பிராமிஸோட 430 ஆண்டுகளுடைய இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சு, அந்த ஜெபம் வேண்டுதல் என்ன பண்ணது, இப்ப ஏறெடுக்கிறாங்க. இந்த ஜெபத்தோட ஒரு பிரேக் த்ரூ உண்டாகுது. பிரேக் த்ரூனா என்ன? ஒரு பெரிய மாற்றம். என்னது? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையை உண்டாகுது. அப்ப பாருங்க, இன்னைக்கு அப்படிதான் கர்த்தர் கொண்டு வருகிறார். பாருங்க, எசேக்கியா ஒரு ராஜா இருக்கிறான் பாருங்க, பாருங்க ஒரு வியாதி பட்டிருக்கிறான் பாருங்க. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி அவர் சொல்றாரு, நீ இந்த மாதிரி இது பண்ண போற, இந்த மாதிரி சாக போறேன்னு சொன்னே. அது பாருங்க, ஐயோ கர்த்தர் சொல்லிட்டாரா நான் சாக போறேன்னு சொல்லி என்ன பண்ணல, அது அப்படியே பிழி போடல. பாருங்க, அவன் என்ன பண்றான், செவரு பக்கமா திரும்பி, ஒரு செவரு, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு அந்த வசனங்கள், ஒரு செவரு பக்கமா திரும்புறான். என்ன செவரு? அது எதை காண்பிக்கிறது? நான் ஏற்கனவே சொன்னேன், தானியேல் எங்க இருந்து ஜெபம் பண்ணா, சாலமோன் கட்டின ஆலயத்துக்கு நேரா என்று ஜெபம் பண்ணினார்கள். இவனு பாருங்க எசேக்கியா கரெக்டா திரும்பி ஜெபம் பண்றான் ஒரு சைடு. ஏன்? அங்க ஆலயம் இருக்கு. அப்ப ஜெபிக்கிற மனுஷனுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பதில் உண்டாகும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கர்த்தர் காமிக்கிறாரு. கர்த்தர் சொல்றாரு, நீ போயிருவப்பா அப்படின்றாரு. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டான். ஆனா பாருங்க, இவன் அதை நம்பல. இவனுக்கு பாருங்க வாக்குத்தத்தம் இருக்குது. இவர்கள் வாக்குத்தத்தம் பெற்ற சந்ததிகள். இவன் திரும்பி ஜெபம் பண்றான், ஆண்டவரேன்னு ஜெபத்தை நோக்கி ஜெபம் பண்றான். என்ன நடந்துச்சு? திரும்ப ஏசாவுக்கு போய் கர்த்தர் என்ன சொல்ற, நீ போய் திரும்ப சொல்லு, 15 வருஷம் அவனுடைய வாழ்நாட்களை கூட்டி கொடுப்பேன்னு பேசுறான். சொல்லு. திரும்ப போறான் பாருங்க. திரும்ப போய் அவன் சொல்றான், கர்த்தர் உனக்கு சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணிருக்க, கர்த்தர் கேட்டாரு, 15 வாழ்நாட்கள் என்ன பண்ண கூட்டி கொடுத்தாரு. பாருங்க, அப்போ ப்ராமிஸ் இருக்கிறத ப்ரேயரோட பண்றதுனால ஒரு பிரேக் த்ரூ அங்கே உண்டாகுது. அதனால ப்ராமிஸோட ப்ரேயர் பண்ணணும். நிறைய பேர் ப்ராமிஸை வச்சுக்கிட்டு இருக்காருங்க, ப்ரேயர் பண்றது. ப்ராமிஸ் பிளஸ் ப்ரேயர் ஈக்குவல் பிரேக் த்ரூ அங்கே உண்டாகும். எப்போ பிரேக் த்ரூ உண்டாகும்?
ப்ராமிஸ் ப்ளஸ் ப்ரேயர் உண்டாகும். அதான் மனாசேன்ற 13 வயசாக இருக்கும்போது அங்கே இசக்கியா இறக்குறத பார்க்கணும். 15 வருஷங்கள் பாருங்கள் போன பிறகு தேவன் அங்கே உண்டாகிறத பார்க்குறோம். அதே போல் தான் யோனாக்கு அதே மாதிரி தான் போய் இது பண்ணுறாரு. நான் சொல்கிறேன் நீ போய் அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுடைய இது போய் சொல்லுன்றாரு. இவன் போகாமல் போகிறான். ஆனால் பாருங்கள் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, திரும்ப அந்த ஜனங்களுக்காக அங்கே ஒரு மனுஷன் ஜெபிக்கலாம், அதற்காக என்ன பண்ணுறாங்க, இவனை தூக்கிட்டு போகிறாரு. பாருங்க எத்தனையோ சொல்ல முடியும், எத்தனையோ சொல்ல முடியும். இன்னொன்று பாருங்கள், தானியேல் அந்த எரேமியாவுக்கு முன்னாடியே பாருங்கள் ஒரு அடிமைப்பட்டு போன வாழ்க்கைக்குள்ளே இருக்கும்போது இவங்க போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் தானியேல் அதை கரெக்டாக கேட்ச் பண்ணுறான். அந்த வேத வசனத்தை வாசனே சொல்கிறான் கரெக்டாக. எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் விடுதலை பாருங்க அவர்களுக்கு உண்டாகுன்னு சொல்லனே இவன் பாருங்க அதை போய் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இவனுடைய வருஷத்துல தான் அவன் வாழ்ந்த நாட்களில் அடுத்த வருஷம் அந்த விடுதலையை வந்து கூறணும். தானியேல் இதை பார்த்து படிச்சுட்டு என்ன பண்றான், எரேமியாவுக்கு எழுதின வசனங்களை இங்கே அவன் கோட் பண்ணி, அப்ப இது என்ன வருஷம் இது அப்படின்ட்டு அவன் நோட் பண்ணி காலத்தை பாருங்க பண்ணிட்டு அவன் சொல்றான், அடுத்த வருஷம் தான் இது என்னுடைய வருஷம் சொல்லி ப்ரேயர் பண்றான். இந்த ப்ரேயர் பண்றதுனால அங்க அப்ப வந்து அடிமைத்தனத்துல சில பேர் இருந்தாங்க. இவங்க விடுதலை ஆகும்படி இவன் ப்ரேயர் பண்றான், இவங்க விடுதலை ஆகுறாங்க. என்ன மாதிரி ஒரு பிரேக் த்ரூ. வாக்குத்தத்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது எரேமியால. எரேமியாவை தானியேல் விசுவாசி இப்ப இவன் ஜெபம் பண்றான், இத்தனை வருஷத்துல விடுதலை ஆவாங்க, இது அந்த வருஷம் தான் சொல்லி இவன் ஜெபம் பண்றான். ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறார். இன்னைக்கும் தேவன் பாருங்க ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்னைக்குமே பதில கொடுக்க மாட்டார்ல. சில பேர் சொன்ன மாதிரி அவரா பார்த்து செய்யறத செய்யட்டுங்க, அவருக்கு செய்ய முடியாதா? இல்ல அவர் செய்யவாரு. ஆனால் நீங்கள் கேட்காமல் இந்த பூமியிலே அவர் ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார். சத்தியம் இதம் பாருங்க, புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பாருங்க அவரா பார்த்து செய்யட்டுங்க, செய்ய மாட்டார், உட்கார்ந்தா இருக்கும். நிறைய பாஸ்டர் அவரா பார்த்து செய்வாருங்க. கர்த்தருக்கு ஏற்ற காலம், கர்த்தருக்கு ஏற்ற காலம் ஏற்கனவே பைபிள் எழுதப்பட்டது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. இல்லை ப்ரேயர்ல நீங்க இணைப்பீர்கள் என்றால் வாக்குத்தத்தம் பிளஸ் ப்ரேயர் ஈக்குவல் டு பிரேக் த்ரூ உண்டாகும். அன்னைக்கு பிரேக் த்ரூ நிறைய வாழ்க்கையில் உண்டாச்சு. வரக்கூடிய அடுத்த நாட்கள் எடுத்துக்காட்டு எவ்வளோ பிரேக் த்ரூ உண்டாக்குனாங்க இந்த ஜெபத்தின் மூலமா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு பிரேக் த்ரூ உண்டாக்குவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரேக் த்ரூ உண்டாக்குவார். ஆமென்.